வணக்கம் நண்பர்களே. இன்று பெண்களிடம் அதிகமாக காணப்படும் பிசிஓடி ஏன் வருகிறது என்பதை பற்றி பேசலாம். இப்போ நிறைய பெண்கள் எனக்கு மாதவிடாய் சரியாக வரலை, உடல் எடை திடீர்னு கூடிச்சு, முகத்தில் பரு அதிகமாக வருது, அப்புறமா முடி உதிருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் பிசிஓடியாக இருக்கலாம். முதல்ல பிசிஓடினா என்ன? பிசிஓடி என்பது பெண்களின் கருப்பையில் சிறிய சிறிய நீர்க்கட்டிகள் உருவாகி ஹார்மோன்களின் மாற்றம் ஏற்பட ஒரு நிலை. இதை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சா நல்லா கட்டுப்படுத்த முடியும். அப்படின்னா பிசிஓடி ஏன் வருகிறது? முதல்ல பரம்பரை காரணம். வீட்டில் அம்மா, அக்கா, தங்கைக்கு பிசிஓடி இருந்திருந்தால் மற்றவர்களுக்கும் வர வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இருக்குது. அதனால் குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதவிடாய் ஒழுங்காக வராதுன்னு கவனிச்சுக்கணும். அடுத்தது உணவு பழக்கம். இப்போ நம்ம வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. பீட்சா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், பேக்கரி ஸ்நாக்ஸ், சிப்ஸு, குளிர்பானங்கள், அதிக இனிப்பு இப்படி அடிக்கடி சாப்பிட்றதுனால உடல் எடை கூடும். அதோட ஹார்மோன் சமநிலையும் பாதிக்கப்படலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா உடல் பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை. காலையிலேருந்து மாலை வரை ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்வது, எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருப்பது, நடைப்பயிற்சி கூட போகாமல் இருப்பது போன்ற பழக்கங்களும் காரணமாக இருக்கலாம். தினமும் 30 நிமிடமாவது நடந்தாலே உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த காரணம் உடல் எடை அதிகரிப்பது. உடல் எடை அதிகமாக இருக்கும்போது ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும். பிசிஓடி வருவதற்கான வாய்ப்பு கூடும். அதனால் உடல் எடையை ஆரோக்கியமான அளவில் வைத்துக்கொள்வது முக்கியம். அதே மாதிரி மன அழுத்தம் கூட ஒரு காரணம். வேலை, படிப்பு, குடும்ப பொறுப்புகள், சரியாக தூங்காதது என்பதும், டென்ஷனாக இருப்பது இவையும் உடலில் ஹார்மோன்களை பாதிக்கலாம். அதனால் தினமும் குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் தூங்க முயற்சி செய்யுங்கள். பிசிஓடி இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் வரும்? மாதவிடாய் சரியாக வராமல் இருக்கலாம். சிலருக்கு 2-3 மாதத்திற்கு ஒரு முறைதான் மாதவிடாய் வரும். உடல் எடை அதிகரிக்கலாம். முகத்தில் பருக்கள் வரலாம். முடி அதிகமாக உதிரலாம். முகம், தாடை போன்ற இடங்களில் தேவையில்லாத முடி வளரலாம். சிலருக்கு கர்ப்பம் தரிப்பதிலும் சிரமம் இருக்கலாம். இந்த அறிகுறிகள் இருந்தாலே எல்லோருக்கும் பிசிஓடி இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் தொடர்ந்து இருந்தால் மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. பிசிஓடி வராமல் தடுக்க என்ன செய்யலாம்? சத்தான உணவு சாப்பிடுங்கள். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்கள். அதிக இனிப்பு மற்றும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை குறையுங்கள். போதுமான தூக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். இறுதியாக ஒரு விஷயம், பிசிஓடி வந்துவிட்டது என்றால் பயப்பட வேண்டாம். ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து சரியான வாழ்க்கை முறை மாற்றங்களையும் மருத்துவரின் ஆலோசனையும் பின்பற்றினால் இதை நல்ல முறையில் கட்டுப்படுத்த முடியும். மேலும் தகவலுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம்.